வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் முரளிதரன். வெல்கம் பேக் டு ஷெஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னா மனோகரம் பருப்பு தேங்காய் கூடு. இந்த மனோகரம் பருப்பு தேங்காய் கூடு வெறும் அரிசி மாவு, வெல்லம் இது ரெண்டு தான் வச்சு பண்ணுறது. ஸோ குழந்தைங்களுக்கும் இந்த ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். வெல்லத்தால் பண்ணது அப்படின்னா எல்லாருக்குமே பிடிக்கக்கூடியது தான். இந்த மனோகரம் பருப்பு தேங்காய் கூடு ஒரு சில பேர் பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவாங்க, பருப்பு தேங்காய் கூடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம சேனலில் ஆல்ரெடி சீர்பக்ஷணம் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்டே வச்சுருக்கேன். அதில் உங்களுக்கு பருப்பு தேங்காய் கூடுனா என்ன, அது எப்படி செய்யறது, இதில் எத்தனை விதமான பருப்பு தேங்காய் கூடு இருக்குது அப்படிங்கிறதையும் நான் நம்ம பிளேலிஸ்ட்லேயே கொடுத்துருக்கேன், அதுலேயே வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மனோகரம் பருப்பு தேங்காய் கூடு எப்படி செய்யறது, அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரிசி மாவு 1 கிலோ, வெல்லம் 3/4 கிலோ, ஜீரகம் சிறிதளவு, ஏலக்காய் தூள் சிறிதளவு, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. இப்போ இந்த அரிசி மாவுல தண்ணி ஊற்றி லைட்டாக உப்பு ஜீரகம் போட்டு பிசையணும். காரணம் என்னன்னா, இந்த மாவு மட்டும் உப்பு ஜீரகம் போடாமல் பிசையக்கூடாது. அரிசி மாவு வேற விஷயத்துக்கு தான் உப்பு ஜீரகம் போடாமல் பிசைவாங்க. அதனால இப்போ இது பிசைஞ்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஆயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் வச்சுக்கோங்க. மிதமான சூடு இருந்தால் போதுமானது, ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம். இப்போ அந்த மாவை எடுத்தீங்க அப்படின்னா குழல்ல போடும்போது உங்கள் கைகளில் ஒட்டாத மாதிரியும் அதே சாஃப்ட்னஸ் தன்மையும் இருக்கிற மாதிரி இருக்கணும். அரிசி மாவு அப்படின்னும் போது கொஞ்சம் ரஃப்னஸ் இருக்கத்தான் செய்யும். அதை எப்படி கிளியர் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இந்த குழலில் போட்டாச்சு. குழலில் போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் பெருசாகவும் புழியலாம் அல்லது சின்ன சின்னதாக வேணாலும் புழியலாம். இது நல்ல சூப்பராக இருக்கும். இப்போ இது மாதிரி வெந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், இதை உடைச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் தூள் தூளாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த அரிசி முறுக்க மட்டும் ரொம்ப கலர் செவக்க எடுக்கக்கூடாது. ஏன்னா வெல்லம் போடும்போது ரொம்ப சிவப்பு இருந்ததுன்னா அசிங்கமாக இருக்கும். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டாக கரகரப்பு தன்மை அப்படிங்கிறது இருந்தால் போதுமானது. இப்போ இந்த முறுக்கு ரெண்டாவது தரம் வேணாலும் போட்டு ஃப்ரை பண்ணலாம், இல்லை ஒரே தரத்தில் வேணாலும் நீங்கள் ஃப்ரை பண்ணி கொஞ்சம் மிதமான கலரில் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்களா எப்படி எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நீங்கள் எடுத்த பிறகு என்ன பண்ணுங்க, ஒரு தட்டில் உடைச்சி வச்சுக்கோங்க. உடைச்சி வச்சுட்டு வெல்லம் இந்த 3/4 கிலோ வெல்லத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்க, தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி திக்காக கொதிக்கணும். நீங்கள் கொதிக்க வைக்கும் போதே பாகு எடுத்தீங்க அப்படின்னா இப்போ பதம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி லைட்டாக கம்பி வர்ற மாதிரி நின்று வர்ற மாதிரி வரணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதுலேயே ஏலக்காய் பொடியை போட்டுட்டு இந்த பாகை தூக்கி கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றி கிளறுங்க. நீங்கள் கிளறும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக அதில் நூலாக கம்பி வர்ற மாதிரி வெள்ளைப்பாகனுடைய இது வரும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு கிட்டக்க காட்டுறேன். பார்த்தீங்களா, இதுலேருந்து கம்பியாக வர்ற மாதிரி நூல் வர்ற மாதிரி வருது பாருங்கள். இதுதான் பதம், கரெக்டான பதம். இப்படி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சாப்பிட சூப்பராக இருக்கும். இந்த பருப்பு தேங்காய் கூடு மார்க்கெட்டில் கிடைக்குது. இதை வாங்கி இதில் நெய்யை தடவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இதில் இந்த மாதிரி ஃபில்லப் பண்ணணும். நெய் தடவாமல் நீங்கள் ஃபில்லப் பண்ணீங்க அப்படின்னா திரும்பி கூட்டிலேருந்து வெளியில் எடுக்கும்போது உடஞ்சி வந்துடும். அதனால் நீங்கள் நெய் தடவிட்டு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப டாப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அதை கொஞ்சம் நல்லா அழுத்துனீங்க அப்படின்னா ஷேப் கரெக்டாக வரும். ஏன்னா மனோகரம்ங்கிறது கொஞ்சம் குச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது சைடில் கரெக்டாக சேராது. அதுக்காக தான் இப்படி பண்ணுறது. இப்போ பாருங்கள், பத்தலை இன்னும் கொஞ்சம் போடுறேன். இந்த மனோகரம் பருப்பு தேங்காய் கூடு மட்டும் ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக தான் இருக்கணும். இது ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் தான் வைக்கிறாங்க. இதை கைகளில் உருட்டலாம். உங்களுக்கு கூடு மாதிரி செய்ய விருப்பம் இல்லை, உருட்டணும் அப்படின்னாலும் உருட்டி பண்ணுறதுன்னா கொஞ்சம் அரிசி மாவை விட்டுக்கிட்டு இதே சூட்லேயே, அந்த கம்பி பதம் உள்ள சூட்லேயே நீங்கள் கைகளில் இப்படி உருட்டணும். குறிப்பாக அரிசி மாவை தொட்டுக்கிட்டு தான் உருட்டணும். இல்லை அப்படின்னா கைகளில் வெல்லம் ஒட்டும் போது உங்களுக்கு உருட்ட முடியாது. இப்போ பார்த்தீங்களா, நான் கையில் அரிசி மாவு தொட்டுக்கிட்டு தான் இதை உருட்டுறேன். பருப்பு தேங்காய் கூடாவும் செய்யலாம், இல்லை உருண்டையாக உருட்டி வேணாலும் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இது பருப்பு தேங்காய் கூடுன்னு சொல்லுவாங்க, பிள்ளையார்னு சொல்லுவாங்க. ஒரு சில சமூகத்தில் இது ஜோடியாக வைப்பாங்க. அதுக்காக தான் இது பண்ணியிருக்குது. இப்போ நான் என்ன பண்ணேன், கூடுல நெய் தடவின பிறகு இதை தட்டினா இந்த மாதிரி வரும். இந்த ஷேப் கரெக்டாக வர்றதுக்காக தான் நான் கரண்டியை வச்சு நல்லா அடித்ததுனால தான் இந்த மாதிரி கரெக்டாக வந்திருக்கு. பார்த்தீங்களா? ஸோ இது பருப்பு தேங்காய் கூடு அல்லது பிள்ளையார் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை உங்கள்
உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து நம்ம பிளேலிஸ்ட் வந்து பருப்பு தேங்காய் கூடுக்குன்னே பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன், அதையும் பாருங்கள். சீர்பட்சணம் அப்படின்னு பிளேலிஸ்ட். என்னங்க, செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சனில் செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி சூப்பரான வேறு ஒரு டிஷ்ஷோட வேறு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.